சண்டேனாலே பிரியாணி தான். ஹைதராபாதி பன்னீர் தம் பிரியாணி, அதுவும் மட்பாட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? பன்னீரில் கர்ட், சில்லி பவுட்ரு, கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருங்க. 1 hour அப்படியே ஊறட்டும். 2 கப் பாஸ்மதி அரிசியை 1 hour ஊற வச்சு எடுத்துக்கலாம். பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, லவங்கம், ஏலக்காய், அன்னாச்சி பூ சேர்த்துட்டு நல்லா கொதிக்கவும் ஆஃப் லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ரைஸை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பாயில் பண்ண விட்டுருங்க. இப்போ பாட்டில் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, லவங்கம், அன்னாச்சி பூ சேர்த்துட்டு 2 ஆனியனை ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பிஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆனதும் புதினா, கொத்தமல்லியை கிரைண்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மேரினேட் பண்ணி வச்சுருந்த பன்னீரை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடுங்க. அரிசி 80% வெந்ததும் தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு மேலே ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. புதினா, கொத்தமல்லியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 10 முந்திரி பருப்பை மேலே தூவி விடுங்க. மூடி போட்டுட்டு ஒரு வெயிட் மேலே வச்சுட்டு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இறக்குனீங்கன்னா கம கமன்னு உதிரியாக ஹைதராபாதி பன்னீர் தம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயாச்சுங்க.